சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. தாயே, இங்க நிலைமை புரிஞ்சு சரியான நேரத்துல நீ காப்பாத்திட்ட. உன் கருணையே கருணை. சத்யா தேவி, நீங்க 2 பேருமே போய் அவங்க ஜோடி பக்கத்துல நில்லுங்க. நீங்க ஜோடியா நிக்கலையே சித்தி. சேது சித்தப்பா எங்க? உனக்கு ரொம்ப தான் அக்கறை. சேதுவா? அவன் தேவி வீட்டுக்கு போயிருக்கான். தேவியோட அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வருவான். ஏன் தேவி, உங்க அப்பா அம்மா யாரு, போன் நம்பர் என்ன, வீட்டு அட்ரஸ் என்னன்னு நீதான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. ஆனா உங்க அப்பா சேர்மேன்னு சொல்லிட்டியே. அது பத்தாதான் எங்களுக்கு. பூசாரியே வழி சொல்லிட்டாருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அப்பா அம்மா இங்க வந்துருவாங்க. நேர்லயே பார்த்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஐயா, பரிகார பூஜையை எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும்னு இவங்க 2 பேரும் தான் என்னோட மருமகளுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுங்க. மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க ஐயா. ஜோசியர் ஐயா சொன்னாருன்னு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு நீங்களும் கிளம்பி வந்துட்டீங்க. ஆமா, இன்னைக்குதான் பரிகார பூஜை பண்றதுக்கு நாள் அவர் குறிச்சு கொடுத்தாரு. அவரு பொதுவா சொல்லிருக்கலாம் மேடம். ஆனா இன்னைக்கு பண்றதை விட நாளைக்கு சனிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி, அம்மனுக்கு உகந்த நாள், ரொம்ப விசேஷம். அதனால இந்த பரிகார பூஜைய நாளைக்கு பண்ணாதான் சிறப்பா இருக்கும், பலனும் அதிகம். நாளைக்கா? ஆமாமா பூசாரி ஐயா, இன்னைக்கு பரிகார பூஜையை பண்ணணும்னு தான் அவசர அவசரமா கிளம்பி வந்தோம். இன்னைக்கு பண்ணீங்கன்னா அது வெறும் பரிகார பலன். நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமியில பண்ணா பரிகார பலனை, நல்ல நேரம், நல்ல முகூர்த்தம், அம்மனோட முழு அருளும் அமோகமா கிடைக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், முடிவு பண்ண வேண்டியது நீங்க. இவங்களுக்கு பரிகாரம் பண்றது முக்கியம் இல்ல, தேவியோட அப்பா அம்மாவை பார்க்கணும். அவங்கள சேது கூட்டிட்டு வந்துட்டா இங்க தங்க வேண்டிய அவசியமே இருக்காது, காட்சியே மாறிடும். தேவியை தொலைச்சி தலைமுழுகிட்டு இன்னைக்கே கிளம்பிடலாம். சேது வரட்டும். செல்வா, நீதான் முடிவு பண்ணணும். பரவாயில்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் புள்ளையும் மருமகளும் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு இன்னைய விட நாளைக்குதான் அமோகமான பலன் கிடைக்கும்னா ஒரு நாள் தங்கறதுல என்ன இருக்கு? அபி, என்ன சொல்ற? தேங்க்ஸ்மா, எங்களுக்காக நீங்க எவ்வளவு கேர் எடுத்து பேசுறீங்க. ஐயா, நீங்க சொல்றபடி நாளைக்கே நாங்க வந்து பரிகார பூஜையை பண்றோம். செல்வா, நாளைக்கு வரைக்கும் எங்க போய் தங்கறது? அண்ணா, அதான் சேர்மனோட வீடு இருக்குதானே, அவங்கள கூட்டிட்டு வரதானே என் வீட்டுக்கார் போயிருக்காரு. அவங்க வீட்டுல கூட போய் தங்கலாமே. அதெல்லாம் சேது வந்த பிறகு பேசிக்கலாம். அப்புறம் கோயில் பிரகாரத்தை நீங்க 3 தடவை சுத்தி வந்துருங்க, அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப புண்ணியம். சரிங்க ஐயா. அப்பா அம்மா, ஒரு முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். போப்பா. சரி வாங்க, நாமெல்லாம் போலாம். சரி வாங்க.